Hi friends, welcome back to Media Talks. நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஃபைனலாக தங்கமயில் சரவணனோட மேரேஜ் வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நல்ல வேலை கதையை ரொம்ப ட்ராக் பண்ணாமல் ரொம்ப சீக்கிரமாகவே மேரேஜ் ட்ராக்கை முடிச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடத்துல நம்ம மீனா ராஜி அவங்களோட காம்போமே ரொம்ப சுபமாக இருக்குது. ஸோ அவங்களோட ட்ராக் பார்க்குறதுக்கு ரியல் சிஸ்டர்ஸ் பாண்டிங் வந்து நல்லாவே தெரியுது அவங்களுக்குள்ள. ஸோ அவங்க அனைவரும் தப்பிச்சு வந்து எப்படி இங்கே சமாளிச்சுறாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க சித்தப்பா மேலே பழிய போட்டுடுறாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக வந்து ரிவீல் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ வந்து கடத்திட்டு போன விஷயத்த எனக்கு தெரிஞ்சு ரிவீல் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம கதிருக்கு மட்டும் டவுட் வந்துடுச்சு. இவங்க போய் சொல்கிறாங்க ஏன்னா சாவி இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயம் இன்னொரு விஷயம். ஸோ போய் கேட்குறாங்க. அவங்க வந்து அப்படியும் சமாளிச்சுறாங்க. பின்னாடி கதை வந்து பூடிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிச்சிடுறாங்க. நகை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் லாஜிக் வந்து இடிக்குதுங்க. ஸோ கையில் எப்படி மூடி வச்சா அதில் நகை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான் இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் வந்து சமாளிச்சிட்டாங்க. மேரேஜுமே நடந்து முடிஞ்சிச்சு. கோயிலில் நடந்து முடிஞ்சிச்சு. அதேமாதிரி மண்டபத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாலை மாற்றி அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, விளையாடுவாங்களே, மோதிரம் போட்டு எடுப்பாங்களே, அதில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட எபிசோடுமே முடிச்சிட்டாங்க. ஸோ அப்கமிங் வீக்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தங்கமயில் ஃபேமிலி இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணி திருமணத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ தங்கமயிலுக்கு நிறைய சொல்லி வர கொடுத்துட்ருக்காங்க அவங்க அம்மா. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளும் வரப்போகுது வீட்டில். ஸோ தங்கமயிலோட எப்படி இவங்க எல்லாரும் சேர போகிறாங்க, ஐ மீன் மீனாராஜிலாம் எப்படி வந்து மிங்கிள் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். தங்கமயில் இவங்க கூட மிங்கிள் ஆவாங்களா அப்படின்றதுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்க அம்மா வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் அங்கே வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது கஷ்டம் தான். என்னோட கேஸ் படி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரொம்ப நெகட்டிவ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 1 வந்து ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ என்னதான் அடிச்சிட்டாலும் திருப்பி உடனே சேர்ந்துருவாங்க. ஒரு கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக தான் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த சீலும் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் தங்கமயிலோட கேரக்டர் எப்படி கொண்டு போகிறாங்க. நெகட்டிவாக கொண்டு போகிறாங்களா இல்லை இவங்க மாதிரி மிங்கிள் ஆகிறாங்களா, அவங்க அம்மா நடுவில் குட்டையை குழப்பறாங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மார்க் கடத்தின விஷயம் தெரிஞ்சதும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. கதிர்லாம் வேற லெவலில் கோவப்படுவார். கதிர் செந்தில் அவங்க அப்பா எல்லாருமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் அப்கமிங் என்னெல்லாம் காத்திருக்கு சொல்லி நாளைக்கு ப்ரோமோவில் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேரேஜோட கன்வர்ஷன் கொண்டு போகிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிற மாதிரி கொண்டு வராங்களா நமக்கு தெரியல. உங்களோட கேஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.